ஹாய்ங்க, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தக்காளி குருமாவும் தான் செஞ்சிருந்தேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணியிருக்கோம். அதையும் இது கூட ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். 3 மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போகிறோம். தக்காளி சீக்கிரமாக வெந்து வரதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு மசாலா ஐட்டம் ஒன்னொன்னா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று சேர வதக்கி விட போகிறோம். தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ஒன்று அரைக்க போகிறோம். மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், பொட்டுக்கடலை, பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு மெயினாக நீங்கள் தக்காளி அரைச்சி ஊற்றி செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ மிக்சியில் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பேஸ்ட்டை எடுத்து ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு குருமா தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உப்பு, காரம் எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். சுவையான டேஸ்டான தக்காளி குருமா ரெடி. நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.